வாழ்வோருக்கு நோய்க்கு கருணை உண்டாம் நோயில்லாது வாழ்வார். தாக்கிய வாசகத்தின் தன்மையை நம்புவோர்க்கு வாக்கியவை உண்டது வந்தவர் வாழ்வாராமே. தேசம் அவன் ஏகம் திட்டித்த மகாபலம் இந்த நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனுஷன் நிச்சயித்தபடி அல்ல ஐயா. எங்கும் அங்கும் எங்கும் யோகிக்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா. எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருளின் பொருளை பணிந்து இந்த அற்புதமான பரம்பொருளின் திருக்கோவில் கும்பாபிஷேகராகி அடியேனையும் ஒரு பொருட்டாக அழைத்து இந்த மேடையில் அலங்கரித்த இந்த கோயில் நிர்வாகத்தினருக்கும் இவ்வூர் பொதுமக்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கிற ஆண்டோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தையும் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ அவர் மாவட்ட தலைவர் அன்பு செல்லம் அழகா பேசிச்சு. ஆனால் நீங்கள் இருக்கிற நிலையே தெரியுது. நாங்கள் சமய சொற்பொழி பேசுகிறோம், நீங்கள் கையில் எழுதிய வாங்கி நட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு கிறிஸ்தவ மிஷனரி நடத்துகிற இடத்துல யாரும் அசைய மாட்டாங்க, யாரும் அங்கேயும் போக மாட்டாங்க. முதல்ல எல்லாருக்கும் திரும்புங்க, தூரப்படுங்க, இல்லை சாப்பிட்டு இப்படியே பாருங்க. பிரசாதம் தான் கொடுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல நமக்கும் ஒரு ஒழுங்கு வேணும். எங்கள் ஐயா வைகுண்டர் சொல்லுது, ஒன்று சொல்ல ஒன்று கேட்டு, ஒன்று சொல்ல ஒன்று கேட்டு, ஒன்று கொண்டு நிரப்பாருங்க. இந்து தர்மம் வாழணும். இன்னைக்கு வீழ்ந்து கொண்டு கிடக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்து தர்மம் வீழ்ந்து கிட்டத்தட்ட ஐயா அவதாரத்தினத்துக்கு 3 நாள்லேருந்து இன்னும் வரைக்கும் நான் சரியாக தூங்கலை. இன்னைக்கு கூட ஒரு வார்த்தை முதல்ல பேசிட்டு ஓடிடணும். ஏன்னா இன்னைக்கு நைட்டில் மண்டைக்காட்டில் 10,000 மக்கள் மத்தியில் இன்னைக்கு என்னுடைய திறமையெல்லாம் கொட்ட வேண்டிய நிலைமை. உங்கள் ஊருக்கு நாங்கள்லாம் வந்திருக்குன்னா நீங்கள் தான் எங்களை கௌரவப்படுத்தணும். நீங்கள் அங்கே உங்கள் ஆட்டுக்கு ஒரு கரண்டி வச்சுக்காக எங்கிட்ட போயிட்டு இருக்கிறது நல்லதில்லை. முதல்ல அதை ஒழுங்குபடுத்துங்க, எல்லாம் சரிப்படுத்துங்க. வீட்டை முதல்ல சரிப்படுத்துங்க, நம்ம மனசை ஒழுங்குபடுத்துங்க. இந்து தர்மம் அவர் சொல்லல, அங்கிருந்து என்ன கூப்பிட்டுருக்காங்க பேசுறதுக்கு. நான் வேகமாக வந்துட்டு இருக்கேன். இறங்கணும்னு ஒருத்தர் வந்து கும்பிட்டார், ஐயா ஐயா வணக்கம் வணக்கம். மற்ற ஆட்களும் கொஞ்சம் பைசா தந்திருக்காங்க, நீங்க அவங்கள கொஞ்சம் பேசாம இவங்க மட்டும் பேசிட்டு இருக்க. நான் திரும்பிட்டேன். என்ன இல்ல, எனக்கு இந்த சப்பகட்டு கட்டெல்லாம் தெரியும். எனக்கு இந்த 3 படத்தை வச்சுட்டு வியாபாரம் பண்ற அசிங்கப்படமான எனக்கு தெரியும். 3 சாமியை வச்சுட்டு நடுவில் பிள்ளையார வச்சுருப்பான், என்ன முருகன் வச்சுப்பான். அவர் என்ன கேமரா எந்த பக்கம் வச்சுக்க எவனேனும் அதை வைத்திருக்கிறானா, தேவை மனத்தவன் எவனேனும் அதை வைத்திருக்கிறானா. அவன் காசு தந்தா நம்ம வாங்கிக்கிறோம், ஓகே. நாம பண்ண கொடுத்து அவன் சாப்பிடுவானா? அவன் அமெரிக்காவிலிருந்து வந்தவனா, இல்லை லண்டன் வந்து குதிச்சு வந்தவனா? இங்க இருந்த சுடையாண்டிக்க மகன் தானே, இங்க இருந்த கண்ணபெருமானுக்கு மகன் தானே, இங்க இருந்த இசைக்கு மாறிக்க மகன் தானே. அவனுக்கு மட்டும் அவன் வீரம் இருக்கிற பொழுது இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே உண்டு இந்த மண்ணிலே விளைந்ததை உண்டு வாழ்ந்து இருக்கிற உலகந்த கையில மண்ணிலே இல்லையா? இப்ப நாம என்ன அடர்ந்து கிடக்கிறோமா? முதல்ல அதுல பக்கத்தை கொள்வாங்க. இப்பதான் சொன்னேன், இலையை கட்டாதது. ஏன் செல்லம் சொன்னாங்க, இலையை கட்டாதது. கொஞ்ச நேரத்துக்கு நடத்துங்க, அதுக்கு ஒரு டைம் வச்சுட்டாங்க. அந்த நேரம் இல்லாம எதுவுமே செய்யாது. வெந்து போய் கிடக்கிறோம் ஐயா, வெந்து போய். என் கோயில் கொடியேற்றத்துக்கு இளைஞர்கள் இருக்கிறான், அவன் கொடிப்படத்தை தொடங்குமா? அப்ப இந்து பின்னாடி வேடிக்கை பார்க்கணும். இது எதனால? நம்ம நாட்டில் கோயில்கள் அரசாங்கத்து கையில் இருக்கு, அறநிலையத்துறையின் கையில் இருப்பதனால்தான் இந்த இருந்த நிலை. அப்ப நாம ஒற்றுமையாக இருந்துள்ளோம் என்று வையுங்கள். நம் கோயில் அவன் கைகளுக்குள் போகுமா? நம்முடைய கொடியேற்றம் அவன் கைகளுக்குள் போகுமா? அவனுடைய அறநிலையத்துறை நம் கோயிலுக்குள் நுழையுமா? அதற்கு காரணம் என்ன? அவன் என்ன 10 பேர் உண்ணா நிற்கிறான். நம்ம ஆணி சட்டியை தான் ஏறிட்டான். இந்த சாமியா கிட்டா சொல்லுவான், பின்னால போய் மக்கா போமக்கா போமக்கா. அது ஒரு வகையில் நல்லதுதான். இடத்தை கொஞ்சம் கெடுக்காம இருக்குல்ல, சரி சரி யோசிச்சு பாருங்க மக்கா. இன்னைக்கு எங்க இருக்கு
இருக்கிறது. சென்னிமலையிலே அது சிறுமலையா? எதை போட்டது? எதை கொண்டு வந்த நிலம்? யார் கொண்டு வந்தது? அந்த மலைக்கு ஒரு ஆயிரக்கணக்கிலே மக்கள் திரண்ட பிறகு வாய்மொழி கிடக்கிறது அரசாங்கம். திருப்பரங்குன்றம் பாட்டெல்லாம் பாடுங்களே. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை வீதி எதிரொலிக்கும். அப்படி பாட்டோட முடிச்சுக்கிட்டு நம்மளும் தாளத்தை படுத்து படுத்துக்கிட்டு மலையில ஒளிஞ்ச இடத்த